வணக்கம். நம்முடைய செங்கதிர் நியூஸ் சேனலுக்காக இன்றைய தலைப்பாக நடைபெற உள்ள மாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு மைனகொள்ளை திருவிழா நடப்பதை பற்றி தங்களுடைய கருத்துக்களை அருண் அவர்களும் ஆனந்த் அவர்களும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். ஆற்காட்டில் மைனகொள்ளை நடக்குது, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? மைனகொள்ளைன்றது மிக விமர்சனமா ரொம்ப சந்தோஷமா பார்க்கக்கூடிய ஒண்ணுதான் மைனகொள்ளை. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருவிழா மைனகொள்ளை தான். ஏன்னா அது என் ஊர்ல நடக்குது, நான் பிறந்த மண்ணில் நடக்குது. அந்த சந்தோஷத்தாண்டி எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை, அப்படிதான் நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆற்காட்டுல ஒரு திருவிழா அது மைனகொள்ளை, அது எல்லாருக்குமே தெரியும். வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, வீட்டுக்கு விசேஷமா இருக்கும். அந்த 2 நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா கவலையும் மறந்து உற்றார் உறவினர் அங்கம் பங்காளின்னு எல்லாம் ஒன்று கூடி எத்தனை முரண் இருந்தாலும் அந்த திருவிழா ஒன்னா பேசி கலந்து கொண்டாடக்கூடிய திருவிழா தான் மைனகொள்ளை திருவிழா. அந்த மைனகொள்ளை திருவிழா நடக்கிறதுக்கு வசூல் பண்றாங்க. அது குறித்து உங்களை வெளியே உங்க தெருவில் இல்லாம இல்ல அந்த நடத்துற திருவிழா நடத்துற தெருவை தவிர்த்து மற்றவங்க கிட்டயும் வசூல் பண்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது சரியானதா தவறானதா? இல்ல, அது தவறானதுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? அதுக்கு உண்டான காரணம் என்ன? என்னன்னா, மைனகொள்ளைன்ற திருவிழா கடவுள் பொதுவானது தான். சரிங்களா? திருவிழா கடவுள் பொதுவானது. திருவிழா ஒரு தெருவு மைனகொள்ளைன்றது முன்னெடுப்பா காலகாலமா தொட்டு தொடர்ந்து இவங்க மட்டும்தான், அதாவது இவங்கன்னா இந்த தெருவில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது காலகாலமா வந்துட்டு இருக்குது. என்னன்னா, இப்போ ஆற்காடு நகரத்தில் 30 வார்டு இருக்குது. 30 வார்டுல ஒரு தெருவுக்கு ஒரு வார்டுக்கு 4 தெருன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா போடுறேன். 4 தெரு நம்ம 120 தெரு இருக்கு. இந்த நகரத்தில் 120 தெருல ஒரு முஸ்லீம் தெருன்னு பார்த்தா ஒரு 10 தெரு இருந்தா கூட மீதி 110 தெரு இருக்கு. இந்த 110 தெருவில் தண்டுகாரன் தெரு, தார்கான் தெரு, கோணம் தெரு, டவுன் தெரு, லேபர் தெரு, கோட்டை தெரு, தண்டு பஜாரு, இந்திரா நகர், கிளைவ் பஜாரு, அப்புறம் இந்த சம்பட தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெரு, இப்படி ஒரு 10 தெரு வருது நகரத்தில். அதை தாண்டி கிராமத்துல முப்பந்தட்டி பெரிய தெரு, முப்பந்தட்டி சிறிய தெருன்னு 2 தெரு இருக்குது. கிருஷ்ணாபுரம் கிராமத்துல கிருஷ்ணாபுரம் கிராமம் செய்யுது. இந்த 13 தெரு மட்டும்தான் மைனகொள்ளைன்ற திருவிழா செய்யுது. அப்ப இந்த 13 தெரு மட்டும் திருவிழா செய்யுது. இதே போல 100 தெரு மைனகொள்ளை செய்யாம ஆடி மாசம் திருவிழால கூழ் ஊத்துறாங்க. இந்த மைனகொள்ளைக்கு என்ன நீங்க பண்ணுவீங்களோ, நம்ம என்ன பண்றோமோ அதேதான் அவங்களும் பண்றாங்க. தேர் கொண்டு வராங்க, ஆரவாரமா பாட்டு போடுறாங்க, டிஜே போடுறாங்க, மயிலாட்டம், கோயிலாட்டம், கரகாட்டம் சொல்லி பல வண்ணத்துல அவங்க திருவிழாவை அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வண்ணப்படுத்தி திருவிழா அமங்கலமா கொண்டாடுறாங்க. ஆனா அவங்கெல்லாம் யாரும் வீதி வீதியா இவர் பெரிய ஆளு, இவர் இவரு அவருன்னு சொல்லி பேர் போட்டு அங்கே போய் நோட்டீஸ் கொடுத்து வசூல் பண்ணல. அப்ப அவங்க திருவிழா செய்யும் போது நம்ம மட்டும் எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி செய்யணும்ன்றது தான் இது தவறுன்னு பாக்குறேன் நான். அது தவறு, அது வாங்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. அது வசூல் பண்றது அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறதா சொல்றாங்க அந்த திருவிழா நடத்துறவங்க. தவறுன்றீங்க. எப்படி இது யாரும் விருப்பப்பட்டு இதை கொடுக்கல. ஏன்னா அந்த தெருவுக்குள்ள நானும் தான் இருக்கிறேன். தெருவுக்குள்ள நானும் போன வருஷம் முதற்கொண்டு நம்மளும் போறோம். வீதி வீதியா நம்ம முன்னோர்கள் பெரியவங்க சொல்லிக் கொடுக்காத, இது தப்புப்பா, இது வாங்கக்கூடாது. அப்போ தாத்தா காலத்துல பாட்ட காலத்துல வாங்கி நின்னாங்க போனாங்கன்னு ஒரு கதை சொல்றாங்க. வாங்கி நின்னாங்க, இந்த காலங்களும் தொட்டு வருது. அன்னைக்கு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கலாம், அன்னைக்கு காசு இல்லாத இருக்கலாம். இந்த திருவிழா பண்றதுக்காக காசு வாங்கி வசூல் பண்ணிருக்கலாம். இப்போ தாத்தா காலத்துல வேப்பம் எடுத்துன்னு வந்தாங்க, மாட்டு வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. அப்போ 60 வருஷமா வருது, 70 வருஷமா வருது, தெரு 50 வருஷம் 100 வருஷம் பெருமையா இத்தனை வருஷம் போடுறீங்க. அப்போ இத்தனை வருஷத்துக்கு இன்னைக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு அரசு ஊழியர் 10 பேர் இருக்கிறான். எல்லாம் இன்னைக்கு வேலைக்கு போறான், இன்னைக்கு படிச்சு பட்டதாரியா இருக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போகாம யாரும் இல்லை. இன்னைக்கு பெண்கள் கூட ஷூ கம்பெனிக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எல்லாம் பொருளாதாரத்தில் இருக்கும்போது நீங்க ஊரெல்லாம் போய் கடைக்கடையா வீதி வீதியா போய் 500, 1000, 10, 20, 5ன்னு போய் இது பேர் பிச்சை தான் பாக்குறேன். நீங்க போய் கேட்டு போறது, கேட்டு வற்புறுத்தி வாங்க தெரிந்தது. வற்புறுத்திய யாரும் வாங்கல. அவங்களாம் நோட்டீஸ் கொடுத்து நிற்பாங்க. நாங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறோம். ஒருத்தர் போய் யார் கேட்டு ஒருத்தர் கேட்கணுங்க. எல்லாருமே விருப்பம் இல்லாதான் கொடுக்குறாங்க. அப்ப விருப்பப்பட்டு கொடுக்குறாங்கன்னு நீங்க சொன்னா